என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தினுடைய எஸ்ஐஆர் என்கின்ற அந்த ஒரு விஷயம் பெருவாரியாக அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இருக்கிறதா என்ற தேடி கண்டுபிடிச்சு அதை எழுதி கொடுத்து அது நிறைவு பெற்று இப்ப அடுத்தது யார் யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலுக்குள் இருக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு பயத்தினுடைய நிலைப்பாட்டுக்குள் நாம் இருக்கின்றோம். நம் பெயர் அதில் இருக்குமா, நம்மளுடைய பெயர் அதில் இருக்காதா, இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்னலாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற யோசனைக்குள் இருக்கின்றோம். இந்த யோசனைக்குள் இருப்பதற்கு முன்னால் இந்த சமூகம் இன்னொரு யோசனையும் உங்களுடைய உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எஸ்ஐஆருடைய அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தலில் நம்முடைய பெயர் இடம்பெறுமா இடம்பெறாதா என்கின்ற கேள்வியோடு பயத்தோடு இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் அல்லாஹ் சோனவாதிகளுடைய பட்டியலில் நம் பேர் வைத்திருக்கிறானா, நரகவாதிகளுடைய பட்டியலில் நம்முடைய பேர் வைத்திருக்கிறானா என்கின்ற எண்ணத்தில் இல்லாமல் இருப்பது பெரும் வேதனை. இந்த உலகத்திலே நாம் இந்தியன் இல்லை, இந்த நாட்டுடைய பிரஜை இல்லை என்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த ஒரு கோபமும் தாபமும், ஏன் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் சோனவாதியே இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நாம் சோனவாதி ஆகுவதற்கு அந்த முயற்சிகள் ஏன் எடுக்கவில்லை? உலகத்தினுடைய நிலையிலே இந்த இடம் நமக்கு சொன்னவில்லை என்கின்ற பொழுது வரக்கூடிய கவலைகள், நாளை சோனமே நமக்கு இல்லாமல் போக இருக்கிறதே என்கின்ற பொழுதே அந்த கவலைகள் நமக்குள் வராமல் போகிறது. இந்த உலகத்தில் ஒன்று இல்லாமல் போகின்ற பொழுது நாம் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாம், இறைவன் சோனத்தை உங்களுக்கு நான் இப்படி வைத்திருக்கிறேன் என்று நமக்கு பலவிதமான விஷயங்களை இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போகிறது என்கின்ற ஏக்கம், கவலை ஏன் இல்லாமல் போகிறது? உலகத்தினுடைய விஷயத்திலே நமக்கு ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் நாளை மறுமையும் நமக்கு அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஏன் இல்லாமல் இருக்குகின்றோம்? இதுதான் நம்முடைய ஜுமாவுடைய பயான். ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வருகிறேன் என்றால், நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு, ஜும்மாவுடைய நாளுக்கு கொஞ்சம் முன்னேறே அதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டியது நம் மீது கடமை. ஜும்மாவுடைய பாங்கு சத்தத்தை கேட்டுவிட்டால் நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்பது இறைவனுடைய கட்டளை. அரசாங்கம் போடும் கட்டளைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாம் அரசாங்கத்துடைய கட்டளையில் மாறு செய்தால் நாம் இந்தியனே இல்லாமல் போய்விடுவோமோ என்கின்ற அச்சத்துக்குள் இருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய கட்டளையை மாறு செய்தால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோமே என்கின்ற எண்ணம் ஏன் இல்லாமல் இருக்கிறது? ஜும்மாவுடைய நாள் பரக்கத்தான நாள், வாரத்தின் பெருநாள், துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நாள். ஆனால் வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பது சொச்சம். அவன் மித்தவர்கள் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பிடிப்பில்லையா, அல்லது பிடிப்பில்லாத சமூகமாக அல்லாஹ்வை புறக்கணிப்பதற்கு தயாராகிவிட்டீர்களா? அல்லாஹ்வை புறக்கணிப்பதற்கு தயாராகிவிட்டால் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகம் அழிந்ததை போல் வெகு சீக்கிரத்தில் இந்த சமூகம் அழியும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. உண்மை அதுதான். ரொம்ப வேதனையா இருக்கு. எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க இங்கே, இளைஞர்கள் எத்தனை பேர் இங்க அமர்ந்து இருக்கிறாங்க. மஹல்லால பயான் வெளியே கேட்கும், வீட்டுல உட்கார்ந்து கேட்டுக்கலானா, பள்ளியிலே பாங்கு சத்தம் கேட்கும், வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை உண்டாக்கி வைத்திருக்கலாம் அல்லவா? எங்கு தொழுக வேண்டும், எங்கு முன்கூட்டியே வந்தால் நன்மை, எதில் நன்மை என்பதை இஸ்லாம் நமக்கு வெளிப்படையாக சொல்லிய பொழுதும் கூட அதை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லாத பொழுது எஸ்ஐஆர் பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இல்லாமல் போகுமே என்கின்ற அந்த பயத்தில் இருப்பது என்ன நியாயம்? ஏன்னா இந்த உலகம் என்பது அற்பமானது.
ரொம்ப அற்பமானது. சில நபர்கள்லாம் திடீர்னு ஒஃபாத்துன்னு ஒரு சில பேருடைய செய்திகள்லாம் கேட்கின்ற பொழுது நம்ம கேட்போம், என்ன ஒஃபாத்தா? இங்க நேற்று நல்லா பார்த்தேன், மதியானம் கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு, இசாவுக்கு பேசிட்டு போனாரு, சுபுகுக்கு தொழுகைக்கு வந்தாரு, தொழுது முடித்தோடு வஃபாத்தான நிகழ்வு எல்லாம் கண்கூடாக பார்த்தோம். சிரித்து கொண்டு பள்ளிக்குள் வந்தவர் அல்லாஹ்வுடைய கபரை சூனம் போஞ்சலியாக. செகண்டுக்கு மரணங்களை பார்த்து கொண்டு உலகம் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த உலகத்திற்காக நாம் போடும் எஃபர்ட்டுகளில் கொஞ்சம் கூட நாளை சூனத்தில் இருக்க வேண்டும் என்று போடுவது கிடையாது. இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹ் கொசுவனுடைய இறக்கைக்கு சமம் என்று சொல்கின்றான். இந்த உலகத்தை கொசுவுடைய இறக்கைக்கு சமமான உலகத்திற்கு நாம் போடக்கூடிய எஃபர்ட் நாளை நிரந்தரமாக போய் தங்கக்கூடிய அந்த சூனத்திற்கு நாம் போடுவதில்லை என்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது. அமல்கள் ரீதியாக இருக்கட்டும், நம்முடைய குணங்கள் ரீதியாக இருக்கட்டும், ஏதாச்சும் சொர்க்கத்திற்கான எஃபர்ட் நம்ம போட்டிருக்கிறோமா? சொர்க்கத்துக்கு போகணும் எஃபர்ட் நம்ம போட்டிருக்கிறோம்ல? இல்ல. சொர்க்கன்ற எண்ணமே நம்மளுடைய சிந்தனைக்குள்ள இல்ல. இந்த உலகத்துல இங்க நம்ம நிரந்தரமா இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? நிரந்தரமான இருக்க முடியாது. யாராலும் இருக்க முடியாது. எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. இந்த உலகத்துல போய் என்னால் நிரந்தரமா இத்தனை வருஷம் இருந்துருவேன்னு சொன்ன யாரும் கிடையாது. இதெல்லாம் நான் சாப்பிட்டு நான் இத்தனை வருட காலங்கள் ஆரோக்கியமாக இருப்பேன்னு சொல்ல யாராலும் முடியாது. சொல்லி வைத்து வஃபாத்தானவர்கள் யாருமே உலகத்தில் கிடையாது என்பதுதான் யதார்த்தம். இத்தனை வருஷம் நான் வாழ்வேன்னு சொல்லவே முடியாது. ஒரு பெரிய ஒரு துறவி கூட சொன்னாரு, நான் இத்தனை ஆண்டு காலங்கள் நான் உலகத்தில் வாழ்வேன் என்று. ஆனால் அதற்கு முன்னாலே அவர் இறந்து போன பொழுது அவருடைய சீடர்களால் சொன்னார்கள், இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு வாழ்வேன் என்று சொன்னார், ஆனால் முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. அதனால நாங்கள் இனிமேல் இவரை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்ன செய்திகள் எல்லாம் செய்தித்தாளர்கள் படித்த ஞாபகம். அப்போ இங்க யாருமே இத்தனை வருஷம் நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையை நமக்கு சொல்லுகின்ற பொழுது, சூனத்தை சொல்கின்ற பொழுது, நிரந்தரமான சூனத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நாளை மறுமை உங்களுக்கு நிரந்தரமான இல்ல, நிரந்தரமானது உங்களுக்கு நாளை மறுமைதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் அல்லவா? அந்த நிரந்தரமான இதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? எஸ்ஐஆருடைய பட்டியலில் நம்முடைய பேர்கள் இல்லை என்கின்ற பொழுது வரக்கூடிய வருத்தம், நாளை சூனவாதிகளே என்று அல்லாஹ் அறிவிக்கின்ற பொழுது லப்பேக் யா அல்லாஹ் என்று வருவதற்கு நம்முடைய பெயர்கள் நாளை சூனத்துடைய அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று யோசித்தோமா? என்னைக்காச்சும் யோசிச்சோங்களா? நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில இந்த சமூகத்தை 3 பிரிவா பிரிப்பான். சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் தஆலா அழகா சொல்லிட்டு வருவான். அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுவான், 3 பிரிவுகளாக இந்த சமூகம் பிரிக்கப்படும். குன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, இந்த சமூகம் 3ஆக பிரிக்கப்படும், 3 வகையாக பிரிக்கப்படும். அந்த 3 வகையில நம்மளுடைய பேர் எதுல இருக்கணும்? புறக்கணிப்பு லிஸ்ட் இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட் இல்லையா, அல்லது கன்ஃபார்ம் லிஸ்ட் இல்லையா? எதுல இருக்கிறது? கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கணும் இல்ல? வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, 3 பிரிவுகளாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிரிச்சு வைப்பான். 3 பிரிவு தான். அல்ல நம்ம 3 பிரிவுகளை நம்ம எந்த பிரிவுல இருக்க போறோம்? அல்லாஹ் சொல்லுவான், அடுத்து சொல்லுவான், ஃபஅஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது கரத்தாராக நாம் இருக்க போகிறோமா? வலது கரத்தார்கள் நாளை மறுமையில் வலது கரத்தாராக இருந்தால் அவ்வளவு பெரிய சந்தோஷம். வலது கரத்தார்கள். இடது கரத்தார்கள் அவருடைய நிலைகள் என்ன என்று அல்லாஹ் சொல்லுவான். வலது கரத்தார்கள் அவருடைய நிலைகள் என்ன, இடது கரத்தார்கள் அவருடைய நிலைகள் என்ன? அப்போ யார் எதுல இருக்க போறா? வலது கரத்தாரா இருக்க போறோமா, இடது கரத்தாரா இருக்க போறோமா? 3ஆவது ஒருவர் இருக்கிறார்கள், எல்லா விஷயத்திலையும் முந்தி வருகிறார்கள் அல்லவா? இவர்கள் தான் 3ஆவது கூட்டத்தில். உலகத்துல நன்மையை நாடி நன்மையுடைய விஷயத்துல முந்தி வராங்கல்ல, முந்தி ஈமான் கொண்டார்கள், முந்தி நன்மையான காரியங்களை செய்தார்கள். இவர்கள் 3ஆவது கூட்டத்தினர். இந்த 3 கூட்டத்தினரில் நீங்கள் யார் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் யார்? எதுல நம்முடைய பேர் வரணும்? சிம்பிளா நம்ம இங்க நினைவில் நிறுத்திக் கொள்ளணும். இங்கு நாம் காத்திருப்பு பட்டியலில் வந்தாலே கவலைப்படுகிறோம். காத்திருப்பு பட்டியலுக்குள் நம்முடைய பேர் வந்து விடுமா என்கின்ற பயத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகவாதியாக ஆக்கிவிட்டால் நௌதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக.
இங்கு நம்முடைய புறக்கணிப்பு, நம்முடைய பேர்கள் எஸ்ஐஆர் பட்டியலில் இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் இங்கிருந்து என்னவாகத்தான் ஆக போறோம்? அல்லது இந்தியாவிலே இருப்போம், அகதியாக இருப்போம், அல்லது நாடு கடத்தப்படுவோம், அல்லது எல்லா உரிமைகளும் இழப்போம். நாளை மறுமையில் நம்முடைய பெயர் வலது கரத்தாரையோ அல்லது முந்தியவர்களுடைய இதிலேயோ நம்முடைய பேர்கள் இல்லாமல் போய்விட்டால் அப்படின்னா அடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான், இடதுங்க அஸ்ஹாபுல் மஸ்ஹமால இடது கரத்தாருடைய பட்டியலில் நம்முடைய பெயர் வந்து விட்டால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, வந்து விட்டால் அவருடைய அதாபு எப்படி இருக்கும் தெரியுமா? லஆகிலூன மின் ஷஜரின் ஸக்கூன் ஃபமாலிஊன மின் அல்-புதூன் ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஸுர்பல் ஹீம். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவர்களுடைய உணவு என்ன தெரியுமா? கள்ளி மரம், முள்ளுகளாலான கல்லியை அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள். கல்லியை உணவாக உட்கொள்ளும் எப்படி இருக்குங்க? சாப்பிட முடியுமா? முள்ளா இருக்கும்ல கள்ளி, அந்த கள்ளி செடி, அந்த கள்ளி செடி தான் உணவு நரகவாதிகளுக்கு. அதை உட்கொள்ளும் போது எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? சீறுகளை தண்ணீராக குடிப்பார்கள். அந்த சீறு சலத்தெல்லாம் யாராச்சும் சீறு சலத்தோடு மனிதன் இருந்தானா அவன் பக்கத்துல போறக்கே நம்ம யோசிப்போம், பக்கத்துல போறக்கே யோசிப்போம். ஆனால் நாளை நரகவாதியாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு அதுதானே குடிவானம். தண்ணி தண்ணி என்று கேட்கின்ற பொழுது நரகத்திலே வரக்கூடிய அந்த சீரும் சலத்தையும் கொண்டு வந்து நரகத்தின் காவல் நீட்டுவாரே, மாலிக்கு நீட்டுவாரு. அதுதான் நரகவாதிகளுடைய தண்ணீர், குடிநீர். அப்ப அதுல நம்முடைய பேர் வரணும், நம்ம இடம் பெறணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா இந்த உலகத்தை விட எல்லாமே மாற்றமா தான் இருக்கும் நாளைக்கு மறுமையில். நீங்கள் அங்கு சூனத்துல போய் சாப்பிட்டா அதில் சுவை பலவிதமாக இருக்கும். சூனத்துல போய் சாப்பிட்டீங்கன்னா அதோட ருசி எப்படி இருக்குங்க? பலவிதமா இருக்கும், அற்புதமா இருக்கும். உங்கள் கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, கற்பனைக்கும் எட்டாததுதான் இறைவன் நமக்காக செய்து வந்த சொர்க்கம். சுவனம் மட்டும் அப்படி அல்ல, நரகமும் அப்படிதான். நம்முடைய கண்களுக்கும் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன வச்சிருப்போம் நம்ம? இப்ப ஒரு எரிமலை வெடிச்சிச்சு இல்லைங்க, கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு பின்னால் ஒரு எரிமலை வெடித்ததற்கு பின்னாடி எங்கேயோ எத்தியோப்பியாவில் வெடிக்கப்பட்ட எரிமலையினுடைய புகையின் காரணமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 மனிதர்களுக்கு மேலாக விமான சேவை நிறுத்தப்பட்டது என்கின்ற விஷயத்தை படிக்கிறோம் அல்ல. எத்தியோப்பியாவில் வெடிக்கப்பட்ட எரிமலை வெடித்ததனுடைய அதனுடைய புகையினுடைய தாக்கம் எது வரைக்கும் இருந்துச்சுங்க? இந்தியாவில கிட்டத்தட்ட 11 மணி நேரத்திற்கு மேலாக விமானங்கள் பறக்க முடியாத சூழல் உருவானது. அப்போ இது எல்லாம் கணக்கிட்டு நரகத்தின் நெருப்போடு கணக்கிடுகின்ற போது உலகத்தில் எரிக்கப்பட்ட ஓடிய அத்தனை நெருப்புகளும் நரகத்தோடு கணக்கிடுகின்ற போது 1% கூட கிடையாது, 1% கூட கிடையாது. அப்ப என்ன நிலையில இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. அப்ப அந்த பட்டியலுக்குள் நம்முடைய பேர்கள் வர வேண்டுமா? எந்த பட்டியல வருதுங்க? வலது கரத்தாருடைய பட்டியல் வர வேண்டும், அல்லது சாபிக்கூன் ஈமானில் முந்தியவர்களின் பட்டியலில் நம்முடைய பெயர்கள் வர வேண்டும். அப்ப அதில் பட்டியலின் பெயர் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னைக்காச்சும் யோசிச்சுங்களா? நம்முடைய தொழுகைகள், நம்முடைய விவாதத்துகள் என்னைக்காச்சும் நம்ம எடுத்துக்கோ, நம்ம தொழுகை, நம்ம செய்யற நல்லமல், நம்ம செய்யற தான தர்மங்கள், இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறாங்களா? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறாங்களா? அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுதா? அதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்க சொன்னான் அல்லவா? ஆபில் காபிலே குர்பானி கொடுக்க சொன்னான் அல்லவா? அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொல்லுகின்ற பொழுது அந்த கொண்டு வந்து அதனுடைய போதனையை இயக்குகின்ற பொழுது யாருடைய குர்பானி அங்கீகரிக்கிறதோ அந்த குர்பானியை ஒரு மின்னல் வந்து தாக்கி அது கெடுத்து விடும். யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படலையோ அது கெடுக்காமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய அமல்கள் எல்லாம் இங்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிவிட்டா இவருடைய அமல் தான் ஏற்றுக்கிச்சு, இவங்க அமல் ஏற்றுக்கலன்னா எப்படி இருக்குங்க? அல்லாஹ் எல்லாம் மறைமுகமாக வைத்திருக்கிறான். இங்க நமக்கு எதுவுமே தெரியாது, அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினா, நமக்கு எதுவுமே காட்டணும். நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், என்ன நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணுங்க? அமல்கள் செய்வதில் சொணக்கம் காட்டக்கூடாது. நிறைய நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். சுவனவாதிகளுடைய விஷயத்திலே முக்கியமானது தெரியுங்களா? முதல் விஷயம், நாளை மறுமையில் ஒரு மனிதனிடம் கேட்கப்படும் தொழுகை பற்றி முதல் விஷயமாக கேட்கப்படும்.
இரண்டாவது அவருடைய குணங்களை பற்றி கேட்கப்படும். குணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டை வீட்டார்களுக்கு உண்டான மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். யார் இடத்துலயுமே சரி சிறு சிறு என்று பேசுவது கூட கூடாது. எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, யாரை பற்றியும் தவறான எண்ணங்களை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது. புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, நான் தான் என்கின்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது, மமதையோடு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் தான் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னாக்கா அவங்க எல்லாம் என்னதுங்க, சைத்தானுக்கு சமமானவர்கள். ஏன்னா சைத்தான் அப்படிதான் இருந்தான். சைத்தான் அப்படிதான் இருந்தான். நான் தான் இருந்தான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சதா செய்யணுமான்னு சொன்னான். நான் தான் என்கின்ற அந்த அகண்டை மமதை ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும். அந்த அந்த குணம் என்பதை நம்மள்ட்ட இல்லாம இருக்கணும். நான் தான், நான் இல்லைனா நான் அப்படி, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் நம்முடைய பெயர்கள் எந்த பட்டியலில் இடம் பெற போகிறது, அதற்கு நாம் என்ன நம்ம நல்லா முயற்சி செய்யணும். இங்க பெரும்பாலும் நம்மளுடைய உள்ளங்களில் இருப்பது பாபர் மசூதி இடித்து விட்டார்களே என்கின்ற நிலை இருக்குல்லவா. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதியை மீட்க வேண்டும், நம்முடைய கனவு, நம்முடைய அடையாளம், இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய உறுதி, அந்த பள்ளிக்காக போராடுவதற்கு முன்னால் சுகுத்தொழுதை விட்டு போய் போராட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இல்லை. இடிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்காக பேசக்கூடிய நாம் இருக்கக்கூடிய பள்ளியை அலங்கரிப்பதற்கு என்ன செய்கிறோம்? இருக்கக்கூடிய பள்ளியை அலங்கரிப்பதற்குண்டான வேலைகளை நாம் என்ன செய்திருக்கோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, பள்ளி அலங்கரிப்பது என்ன? பெருசா கட்டி வைப்பதா, எல்லா வசதியும் இருப்பதா? அதல்ல அலங்காரம். ஒரு பள்ளிக்கான அலங்காரம் இபாதத், தொழுகையால் நிரப்புவது, அதுதான் பள்ளிக்குண்டான அலங்காரம். பெரிய பில்டிங் கட்டுவதில் கிடையாது, அது அலங்காரமே கிடையாது. அது ஒரு தொழுகைக்கான ஒரு இடத்தை அமைக்கிறோம், அதுதான். அதுல அலங்காரமே கிடையாது. லைட் போடுவது இதெல்லாம் அலங்காரமே கிடையாது. அலங்காரம் என்றால் இபாதத்தை செய்வதுதான் அலங்காரம். இங்க இபாதத்தால் நம்முடைய பள்ளி அலங்கரிச்சிருக்கிறோமா? கேள்வி கேட்கிறோம் இல்லை, இதெல்லாம் ஏன் செய்யாம இருக்குது, இதெல்லாம் பண்ணாம இருக்கு? ஏங்க அதெல்லாம் ஒரு சும்மா சாதாரண விஷயம். அதை விட இபாதத்தால் ஏன் நிரப்பாம இருக்கிறோம்? ஏன் பள்ளியை நிரப்பாம இருக்கிறோம்? இபாதத்தோடு தான் நிரப்ப வேண்டும். ஜும்மாவுடைய மார்க்கு சட்டம் கேட்ட உடனே பள்ளிக்குள்ள வர வேண்டும் அல்லவா? எப்போ பள்ளிக்குள்ள வரும்? மார்க்கத்தை பற்றி என்ன தெளிவுகளை பெற்று இருக்கிறோம்? ஏதாச்சும் ஒண்ணு நம்ம போராடுகிறோம் அல்லவா? நான் நிறைய தாண்டி சொல்லியிருக்கேன். முத்தலாக்காக போராடினோம், நிறைய விஷயங்களுக்காக நம்ம போராடினோம் அல்லவா? அந்த போராட்டங்கள் எல்லாம் அதை பற்றி உண்டான ஷரியத்தின் பார்வை என்ன என்று கேட்டால் நமக்கு சொல்வதற்கு தெரியுமா? அவ மார்க்கத்தை என்ன அறிஞ்சிருக்கிறோம்? இபாதத்தை சார்ந்து என்ன அறிஞ்சிருக்கிறோம்? இங்க எஸ்ஐஆர் பட்டியலில் நம் பேர் இடம்பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அதுக்கு இதெல்லாம் தேவை, இந்த ப்ரூஃப் எல்லாம் தேவை, இந்த ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு இங்க போகும், இங்க இருந்து அவரை பார்க்கணும், அவர் தள்ளி கையெழுத்து வாங்கணும், இப்படி எல்லாம் போனா இதுல நம்மளுடைய பேர் இடம்பெறும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குல்லவா? சரி, அதெல்லாம் ரைட்டு, தேவை, அது உண்டான வேலைகள் பார்த்தாலும் சரி. நாளைக்கு சூழத்தில் நம்முடைய அந்த பட்டியலில் வலதுகரத்தாருடைய பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெறுவதற்கு உண்டான வேலைகள், அதற்குண்டான அமல்கள் என்ன செய்யணும்? என்னைக்காச்சும் அமல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? இபாதத்துகளை குறைப்பதற்கு உண்டான வேலைகளை தான் பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தவர்களை பற்றி தவறான சிந்தனைகளை தான் உள்ளத்துல பெரும்பாலும் பேசிக் கொண்டு இருக்கிறோம். யாராச்சும் ஒருத்தங்க ஏதாவது பண்ணா, அப்பன தெரியாதா, அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அப்படிதான் சொல்லுவோம். இபாதத்தை சார்ந்து வந்திருக்கிறோமா? மார்க்கம் சார்ந்து வந்திருக்கிறோமா? மார்க்கத்திற்கு முரணாக ஒரு விஷயம் செய்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயமாக இருந்தாலும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறோமா? தூக்கி எறிய தயாரா இருக்கிறோங்களா? இல்ல. நான் பெரும்பாலும் நீங்கள் சொல்வது உண்டு, வணக்கம் என்று கூட நீங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள். வணக்கத்திற்குரியவன் ரப்பை தவிர வேறு யாரும் கிடையாது, அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். நீங்கள் வணக்கம் என்ற வார்த்தையை கூட பிறருக்கு பயன்படுத்தாதீர்கள். காரணம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். இதை நம்ம எங்கேயாச்சும் விட்டு இருக்கிறாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, இப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா என் ஈமானுக்கு பாதிப்பு உண்டாகிறது, என் ஈமானுக்கு கலங்கம் உண்டாகிடுமோ என்ற அச்சம் என்னைக்காச்சும் வச்சிருக்கிறாங்களா? என்னோட ஈமானுக்கு எப்படி இருக்கும்? நான் இப்ப சொல்றேன், வணக்கம் சொல்றேன், என்னோட ஈமான் எப்படி இருக்கும்?
ஸ்ட்ராங்கானதா இருக்குமா? அது எப்படி ஏதாச்சும் அதுல ஏதாச்சும் இது வந்துருமா? என்னைக்காச்சும் வச்சிருக்காங்களா? அவங்க எப்படி நம்ம வணக்கம் சொல்லினாக்கா அவங்க வணக்கம் சொல்றாங்க, திரும்பி வணக்கம் சொல்லினா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணா நினைக்கட்டும், ரப்பு என்னை பத்தி என்ன நினைப்பான்? ரப்பு என்ன வச்சிருக்கிறான்? நம்ம பெரும்பாலும் இங்க இருக்கிறதுனாக்கா இந்த நிலைகள் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர நாளை மறுமைக்கு உண்டானது சேர்க்கவில்லை. கண்ணியத்திற்குரியது, நான் இவ்வளவு தூரம் பேசுறது இருக்கேன் என்று சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு பல இடங்களில் இங்கு வெற்றி இல்லாத ஒரு சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறது. போராட்டங்கள் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம், நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். ஆனால் எங்கும் இந்த சமூகம் வெற்றி பெறாமலேயே இருக்கிறது. ஏன் அப்படின்னு காரணத்தை தெரிந்தாங்களா? என்னைக்காச்சும் தெரிஞ்சாங்களா? ஏன்னா நம்மளுடைய இபாதத் இல்ல, ரப்பிடம் உதவியோடு போராட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிகளத்தை வெறும் 313 சஹாபாக்களோடு வெற்றி கொண்டார் என்ற வரலாறை படிப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களோடு போர்க்களத்திற்கு போவதற்கு முன்னால் இரவு முழுவதும் நின்று தன்னுடைய ரப்பிடம் உதவி கேட்டார்கள் என்கின்ற வரலாற்றோடு சேர்ந்து படிக்கிறது. அல்லாஹ்வின் உதவியோடு போனார்கள். அப்போ ரப்பின் உதவியோடு எந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் அங்கு வெற்றி கிடைக்குமே தவிர இது எதுலையுமே இங்க கிடைக்காது. அப்ப இங்க நாளை மறுமைக்கு உண்டான எந்த தேவையும் நம்ம பூர்த்தி செய்யாம இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல நமக்கு ஜெயிப்பு கிடையாது, நாளை மறுமையிலும் நம்ம வெற்றி பெற மாட்டோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமைக்கு உண்டான அந்த பட்டியலில், சோனவாதியினுடைய பட்டியலில், வலது கரத்தாருடைய பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்றால் முதலில் தொழுகைக்கு வாருங்கள், இபாதத்துகளை அதிகமாக செய்யுங்கள். தஸ்பீஹாத்துகளை பெரும்பாலும் உச்சரிப்பது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தஸ்பீஹாத்துகளை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை நினைவுக்குள் நிறைய கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. ஏன்னா இங்க நம்ம எப்போ மூத்தாகவும் தெரியாது, யாராலுமே கணிச்சு சொல்லவே முடியாது. இத்தனை வருஷம், இத்தனை காலம், இத்தனை மணி நேரம் நான் இப்படி உலகத்துல இவ்வளவு ஆரோக்கியத்தோடு இப்படி இருப்பேன்னா சொல்ல முடியாது. நல்லா இருப்பவர்கள் ரொம்ப நாள் கோமாலேயே இருக்க வேண்டிய சூழல்கள் உருவாது. நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க, திடீர்னு ஸ்ட்ரோக் அடிக்குது, கோமாலேயே இருக்க வேண்டிய சூழல்லாம் எத்தனையோ பேருக்கு வருது. பிறந்த குழந்தைகள் அல்லது பிறப்பதற்கு முன்னால் வயிற்றுக்குள்ளேயே எப்படியோ ஒன்று மரணத்தை எதிர்நோக்கிய குள்ளு நப்சில் தாயிக்கத்துல் மௌத் அல்லாஹ் சொல்லிட்டான். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை ருசித்து தீரும் அல்லாஹ் சொல்லிட்டான். மரணத்துல நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ நாளைக்கு அங்கதான் நிரந்தரம். அதற்கு முன்னாடி கபூர்னுடைய வேதனை. நான் இங்கு சிம்பிளா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் அப்படியே கடந்து செல்கின்ற பொழுது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த கபரில், அந்த கபரில் இருப்பவருக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரில் இருப்பவருக்கு வேதனை செய்யப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர் ஏதாவது பெரிய பாவம் செய்து விட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரிய பாவம் எல்லாம் இல்ல, கபர்ல வேதனை செய்வது காரணம் தெரியுமா? சிறுநீர் கழித்து விட்டு அது சரியாக சுத்தம் செய்யாததனுடைய காரணமாக அவருக்கு கபரில் அதாபு செய்யப்படுகிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இங்க இருப்பவரிடம் கேட்கிறேன், எத்தனை நபர்களுக்கு சிறுநீர் கழித்து விட்டு மார்க்க ரீதியாக சுத்தம் செய்ய தெரியும் சொல்லுங்க. மார்க்க ரீதியாக சிறுநீர் கழித்ததற்கு பின்னாடி எனக்கு சுத்தம் செய்ய தெரியும் சொல்ல முடியுமா? சிறுநீர் கழிப்பதற்கும் மார்க்கும் சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. எப்படி உட்கார வேண்டும், எப்படி கலைக்க வேண்டும், எப்பொழுது எந்திரிக்க வேண்டும், எப்பொழுது கழுவ வேண்டும், கழுவதற்கு தண்ணீர் என்றால் எதை பயன்படுத்த வேண்டும், எல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அறிஞ்சிருக்கிறோங்களா? சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றால் கபர்லேயே அதாப், கபர்ல அதாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அதுல அந்த சட்டங்களை தெரியுமா? நம்ம போறோம், நிறைய பேர் நின்றுகிட்டே ஒண்ணு கழிக்கிறோம், நின்றுகிட்டே ஒண்ணு அடிக்கிறோம். மார்க்கத்தில் அது எப்போது, எந்த சமயத்தில் மட்டும் அனுமதிக்கப்பட்டது? அது யாருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது? எந்த நிலையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுங்களா? நம்ம பொதுவாகவே பேண்ட் போட்டிருக்கோங்க, உட்கார முடியல, அதனால நின்றுகிட்டு போறோன்றோம், நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்கிறோன்றோம். அது சரியான முறையிலேயே நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு இஸ்லாம் வலியுறுத்தது. சரியாக சிறுநீர் வெளியாகாது, அமர்ந்து உட்கார்ந்தாலும் சரியாக வெளியாது. அது எப்படி அமரணும் என்கின்ற ஒரு முறையும் தருத்தீபையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ அதன் பிரகாரம் இருப்பதற்கு என்னைக்காச்சும் நம்ம முயற்சி செஞ்சிருக்கீங்களா? சின்ன விஷயம், பிஷா போறது, அதன் மூலியமாக
கபரில் அதாபு செய்யப்பட்டது என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதாபிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்தை நாடி, இந்த உலகத்தை தேடி, இந்த உலகத்தை ரசித்த மக்கள் அல்ல நாம். நாளை மறுமைதான் நமக்கு உண்டான இடம். அங்கு நாம் சுவனவாதிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நசீபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பார்ப்பதுதான் சுவனத்திலேயே உயர்ந்த விஷயம். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நசீபை பெற்றவர்களாக, நாளை மறுமையை மட்டுமே நாடியவர்களாக, மறுமையை எண்ணியவர்களாக இருப்பதுதான் இந்த ஒரு முஸ்லிம்களுடைய எண்ணமும் குணமும் இருக்க வேண்டும். அதை மாற்றி உலகத்துடைய ஆதாயத்தில் ஓடினால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இங்கு சொல்லுவது ஒரு முஸ்லிமுடைய குணம் ரொம்ப முக்கியம். நாளை மறுமையில் குணத்தை பற்றியும் விசாரிக்கப்படும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தன் பெரும் நஷ்டவாளி அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க. நஷ்டவாளினா யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம யாரோ சொல்லுவோம், பொருள், பொண்ணு, நகை இதெல்லாம் இழந்து எல்லாத்தையும் இழந்தவன் தானே, எல்லாத்தையும் இழந்தவன் தான் நஷ்டவாளின்னு சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை ஒரு மனிதன் வருவார், சுவனத்திற்கு அழைப்பான். நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் நிற்பான், நிறைய நன்மைகளோடு வருவான். ஆனா அவன் நஷ்டவாளி. நிறைய நன்மைகளோடு வருவான், நிறைய நன்மை செஞ்சிருப்பான், இபாதத் செஞ்சிருப்பான், நிறைய இல்லாத வருவான். ஆனால் அவனை பற்றி விசாரிக்கின்ற போது ஒருத்தரா சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் உலகத்தில் வாழ்கின்ற எனக்கு இந்த அநீதி செஞ்சான், என்னை அடித்தான், என்னை இந்த துன்புறுத்தலாம் பண்ணான், நான் அண்டை வீட்டாராக இருந்தேன், எனக்கு இந்த விதமான நோயெல்லாம் எனக்கு கொடுத்தான், நோவினையெல்லாம் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விஷயமா சொல்லுகின்ற பொழுது அவன் நன்மை எல்லாம் எடுத்து அதை யார் யாருக்கெல்லாம் சொல்ல கொடுத்தானோ அவனுக்கெல்லாம் கொடுத்ததற்கு பின்னாடி இவன் என்னவாதான் இருப்பான், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் பெற்று நஷ்டவாளியாக மட்டும்தான் இருப்பான். அவன் நரகத்திற்குரியவன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் யாருக்கும் உங்களுடைய குணத்தின் மூலியமாக தொல்லை கொடுக்கின்றார்கள். யாருக்குமே, பக்கத்துல இருக்க யாருக்குமே, அண்டை வீட்டார்களுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ சாலையில கூட ஒருத்தருக்கு இடையூறாக நின்று விடாதீர்கள் என்கின்ற மார்க்கம் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நசீபை தாருங்கள். கடைசியாக சொல்லுகிறேன், இப்போ ஒரு எல்லா செல்லுகளிலுமே ஒரு ஆப் டிஃபால்ட்டா வரப்போகுது. அதாவது நம்ம என்ன செய்ய போறோம், என்ன சர்ச் பண்ண போறோம், என்ன பேச போறோம்னு ஒட்டு கேட்பதற்காக ஒன்றிய அரசு ஒரு ஆப்பை இதாக்கி இருக்கிறாங்க. அதுங்க சஞ்சீர் என்னமோ சாதியா என்னமோ ஒரு ஆப் இது பண்ண போறாங்க. இப்போ இது என்ன விஷயம் தெரியுங்களா, அந்த ஆப்பு ஒட்டு கேட்க போகுது, நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை பார்க்க போகுது. அதுக்கு இப்ப நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இதற்கு ஒரு தனி மனிதனுடைய இதை தாக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்குது. நான் இங்க சொல்வது என்னன்னா, இந்த ஆப் வருவதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் நாம் தெரிவித்திருக்கோமே, ஆனால் இந்த 2 நபர்கள் நம்ம கூடையே உட்கார்ந்துக்கிட்டு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் எழுதிட்டு இருக்கிறாங்களே, கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்களே, நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் அப்படின்றத உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் அவங்க சமர்ப்பிப்பாங்களே, நாம் செய்த நன்மைகள் நாம் செய்த தீமைகள் சொல்லி அல்லாஹ்ட்ட சமர்ப்பிப்பாங்களே, அதற்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம கூடையே இருக்கிறாங்க. 2 தூதர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட இருக்கு, நம்ம அதை பத்தி எழுதுவாங்க, நம்மள்ட்ட எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க மறைமுகமா செய்யறதா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நம்ம மனசுல நினைக்கிறது, மறைமுகமா செய்யறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான், எழுதுவதற்கு 2 தூதர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, நன்மை எழுதுவதற்கும் தீமை எழுதுவதற்கும் 2 மாணவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், எழுதிட்டு இருக்கிறாங்களே. நம்மள்ட்ட எந்த இதுவுமே கிடையாது. இந்த ஆப் நம்மளை பத்தி இல்ல, நம்மளுக்கு ஆல்ரெடி இஸ்லாமியர்களுக்கும் சரி எல்லா மனிதர்களுக்கும் சரி ஆல்ரெடி 2 பேரும் நமக்கு தனிப்பட்ட எந்த இது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி எழுதுவதற்கு மலக்கு இருக்கிறாங்க, நன்மையா தீமையா என்று எழுதுவதற்கு மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அதுல கவனம் வைத்து அமல் செய்வதற்குண்டான நசீபி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நாளை சுவனத்துடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய நல்ல மக்களாக, சாலிஹீன்களாக, வலது கரத்தார்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.